ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவது தான் கர்த்தருக்கு பிரியம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ தயவு. ஆனா அந்த தேவ திட்டத்திற்கு நாம் இணங்கி வராத பொழுது கர்த்தர் நமக்கும் நம்ம குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதத்தை செய்யவே மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவரால அற்புதம் செய்யாமல் இருக்க முடியுமா? முடியும். ஆண்டவரால எப்பொழுது அற்புதத்தை செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவர் செய்யக்கூடாத ஒரு அற்புதம், ஆண்டவரால செய்ய முடியாத ஒரு தருணம் எப்ப தெரியுங்களா? நீங்க விசுவாசிக்காமல் இருக்க பொழுது. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் தன் சொந்த பட்டணத்துக்கு போகும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள், இவர் யாரு? இவர் தச்சனுடைய குடும்பத்துல பிறந்தவர் தானே அப்படின்னு சொல்லி இவர் வேலை விசுவாசம் இல்லாமல் இருந்தாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் அவர்கள் விசுவாசம் இல்லாததனால் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று. அப்படின்னா ஆண்டவர் ஒரு பட்டணத்துக்குள்ளாக போறாருன்னா இங்க இருந்து போகும் பொழுதே ஒரு ப்ரீ பிளானோட போறாரு. என்னன்னா அங்க அநேக அற்புதங்களை செய்வேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு ஒரு தேவ திட்டத்தோடு போறாரு. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் இவரை பார்த்தாடா, இவர் எப்பொழுது நம்ம கூட இருக்கிற ஆள் தானே, இவர்கிட்ட இருந்து பெருசா நம்ம பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால அவங்கனால அற்புதத்தை பார்க்க முடியாம போயிருச்சு. இது நம்ம சபை தானே, நம்ம பாஸ்டர் தானே, எப்பொழுதும் வாரம் இவர் பிரசங்கம் பண்றாரு தானே, பார்க்கிறோம் தானே, நம்ம ஆராதனை தானே, எப்ப வேணா போலாம், எப்ப வேணா வரலாம் அப்படின்ற நேரத்துல கர்த்தர் ஒருபோதும் அற்புதத்தையும் மாற்றத்தையும் கர்த்தர் ஒருபோதும் செய்ய மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன பேச போறாரு, இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன திட்டங்களை வெளிப்படுத்த போகிறாரு, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம உணர்ந்து தேவனுடைய ஆலயத்துல காத்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நம்ம ஸ்கிரீன்ல நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்கன்னா, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார். இருக்கிறவராகவே இருக்கிறேன். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், மோசேக்கு கர்த்தர் எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமா ஒரு பெரிய தரிசனத்தை மோசேக்கு நிறைவேற்றுவதற்கு அவருடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இப்ப இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற இந்த வார்த்தையானது எபிரேயர் பதத்துல எஹி எசேர் எஹி அப்படின்னு சொல்லும் பொழுது மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு அதிகாரம் உள்ள நாமம் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்படின்னா அந்த ஜனங்களை, லட்சாதி லட்ச ஜனங்களை நடத்துவதற்கு மோசே ஒருத்தருக்கு கர்த்தர் அந்த நாமத்தை கொடுக்கிறாரு, தம்மை வெளிப்படுத்துகிறார். நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஜனங்களை நடத்தப்பட்டு வராங்க. எத்தனையோ பேர் பலவீனப்பட்டு போனாங்க, எத்தனையோ தேவைகள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது. ஆனா அவைகள் மத்தியிலெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு யெகோவா ரஃபாவாக இருந்தார். யெகோவா பரிகாரி, யெகோவா நானே உன் பரிகாரி கர்த்தர் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பலவீனத்தின் மத்தியில் அவர் பரிகாரியாக இருந்தார், தேவைகள் மத்தியில் அவர் யெகோவா ஈராக இருந்தார். காரணம் என்னன்னா, அவங்க அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அவங்களை வேதனைப்படுத்துகிற ஜனங்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை பாருங்க என்ன பண்றாருன்னா, வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்ன பண்றாரு, நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா நாமங்களுக்கும் ஒரு பிரதானமான ஒரு நாமம் என்னன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆண்டவருக்கு நம்ம சொல்றோம் 1000 நாமங்கள் உண்டு. ஆனா இந்த 1000 நாமங்கள் எல்லாம் இந்த ஒரு நாமத்தினால என்ன பண்ணிருக்கு, உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். உன்னுடைய பலவீன மத்தியில நான் என்ன பண்றேன், உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன். தேவைகள் மத்தியில நான் உன் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். உன்னுடைய தோல்வியின் மத்தியில உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். உன் சமாதான குலைச்சலான சூழ்நிலையின் மத்தியில உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். இப்ப இந்த எல்லா நாமங்களுக்கும் மூல நாமம் என்னன்னு சொன்னா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்ப இந்த நாமத்துல, இந்த நாமத்தை சார்ந்து ஒரு நாமத்தை நம்ம பார்க்க போறோம். நிறைய நாமங்கள் நம்ம பார்க்கிறோம். யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, எல்ஷடாய், அடோனாய், எல்ரோயி, யெகோவா ஷாலோம், ஷம்மா, இப்படி பல நாமங்கள் இருக்குது. ஆனா எத்தனையோ நாமங்கள் தெரியப்படாம, அறியப்படாம இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க வாட்ஸ்அப்ல நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்க அனுப்பும் பொழுது பாக்குறீங்க, புது புது நாமங்களை கர்த்தர் என்ன பண்றார், வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க வாட்ஸ்அப்ல பாத்தீங்க, அவருடைய நாமம் என்ன அப்படின்றத நீங்க பாத்தீங்க?
பார்க்கல. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளுக்கெல்லாம் அவர் தான் அது தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இன்னைக்கு ஒரு அழகான ஒரு நாமம் என்னன்னு சொன்னா யாவே நகத் அப்படின்னு சொன்னா எதிர்காலத்தை முன் அறிவிக்கும் தேவன். ஆமென். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறவர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், சந்தோஷத்தை தருகிறவர். அதே ஆண்டவருக்கு இன்னொரு நாமம் என்னன்னு சொன்னா அவர் எதிர்காலத்தை முன் அறிவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எப்படிங்க எதிர்காலத்தை முன்னறிவிக்கிறார்னா, நம்ம கையில இருக்கிற வேதாகமே பாஸ்ட் இருக்கு, பிரசன்ட் இருக்கு, ஃபியூச்சரும் இருக்கு. நம்ம வாசிக்கிற இந்த வேதாகமத்துல என்ன இருக்குது? பிற்காலத்துல ஆண்டவர் செய்த காரியம், இப்போ இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல கர்த்தர் என்னெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார், இனி ஃபியூச்சர்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு அப்படின்றத முழு வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த வேதாகமத்துல என்ன பண்ணி இருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் எப்படியா சொல்லுவாங்க, the God who predicts our future அப்படின்னு சொன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் என்னுடைய எதிர்காலத்தை முன்னறிவிக்கிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுங்களே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஒரு எதிர்காலமான ஒரு வார்த்தைக்கு உண்டான ஆசீர்வாதம் உள்ள ஒரு வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு எதிர்காலமே இல்லை, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என் எதிர்காலத்துக்கு நான் எதையும் நான் சேகரித்து வைக்கல, என் எதிர்காலத்துல இவங்க கூட இருப்பாங்க அவங்க கூட இருப்பாங்கன்னு நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு யாருமே என் கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய நாமம், ஒரு நாமம் சொல்லப்படுகிறது, எதிர்காலத்தை முன் அறிவிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க நம்மளை உருவாக்கும் பொழுதே கர்த்தர் நம்மளுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? வெளி காண்பிக்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு நான் செய்கிறத ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், மறைக்க மாட்டேன். கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அடுத்த திட்டங்களை என்ன வச்சிருக்கிறாரு, எந்த விதமான பாதையில கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு என்பதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் வெளி காண்பிப்பார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றது யாராலும் சொல்ல முடியாது. யார் தெரியுமா சொல்லுவா? தேவனுடைய பிரசன்னத்துல இல்லாதவர்கள் தான், தேவன் மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அடுத்தது என் வாழ்க்கை எப்படி போகும்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு அவல நிலைமைக்குள்ள போவாங்க. ஆனா தேவனை ஆராதிக்கிற, தேவனை விசுவாசிக்கிற, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்புகிறவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயமே இருக்காது. ஏன்னா அவர் என்னை தம்முடைய உள்ளங்கையினால் வரைந்து வைத்திருக்கிறார். என் எதிர்காலம் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாம என் சரீரத்தில் இருந்து ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கீழே விழாது. காரணம் என்னன்னா, என் எதிர்காலத்தை அவர் தான் என்ன பண்ணி இருக்கிறாரு, நிர்ணயிச்சிருக்கிறார். என் எதிர்காலத்தை அவர் தான் என்ன பண்ணி இருக்கிறாரு, மாடலா என்ன பண்ணி இருக்கிறாரு, பண்ணி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். என் வாழ்க்கையில இப்ப நான் என்னெல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கிறேன், இனியெல்லாம் நான் என்ன சந்திக்க போறேன் அப்படின்றத கூட ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் என்ன பண்ணி இருக்கிறாரு, ப்ரீ பிளான்டா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சராசரி ஒரு மனுஷன் இங்கிருந்து கடைக்கு போகும் பொழுது நம்ம போய் இந்த துணி தான் எடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம எதிர்பார்க்கிறத காட்டிலும் வேற ஒன்றும் எடுத்துட்டு வருவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம இங்கிருந்து போட்ட பிளான் வேற, அங்க போய் நம்ம எடுக்கிற ட்ரெஸ் வேற, இங்கிருந்து நம்ம நினைக்கிறது வேற, ஆனா அங்க போய் நம்ம கடையில பர்ச்சேஸ் பண்றது வேற. பாருங்க, நம்ம ஒரு பிளான் வச்சிருந்தா அங்க போய் ஒரு பிளான் என்ன பண்ணும், மாறும். காரணம் என்னன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்ல நம்மளுக்கு இதுதான் தேவை, இப்படிதான் நம்ம வாழ்க்கைன்றதை நம்ம என்ன பண்ணிருப்போம், ப்ரீ பிளான் போட்டு இந்த இதுதான் நம்ம லைஃப், இப்படிதான் நம்ம ட்ராக் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா எப்ப தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ, வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகள் எப்படிது, மேலானவைகள். அல்லேலூயா. நம்ம என்ன குறிச்சு நான் நினைக்கிறேனோ அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் என்ன குறிச்சு வச்சிருக்கிற நினைவுகள் ஆசீர்வாதத்துக்குரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது செழிப்புக்குரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எடுத்து வாசிங்களே. ஏசாயா 46 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 46 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46வது அதிகாரம் 10வது வசனம். அந்த தில்லுள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், பாருங்க, ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனையை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஆமென்.
அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, எனக்கு சித்தமானவைகள் தான் என்ன பண்ண போறேன், செய்வேன். இன்னைக்கு நமக்கு பல திட்டங்கள் இருக்கலாம், பல தேவைகளுடைய எதிர்பார்ப்பு இருக்கலாம். என் லைஃப் இப்படி இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் எதிர்கால கனவு எப்படி இருக்கணும், என் எதிர்கால திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய வேலை ஸ்தலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என்னுடைய பெற்றோர்கள் நிலைமை எப்படி இருக்கணும், பல திட்டங்களை வைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, பூர்வ காலம் முதல் கொண்டு அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானது. பாருங்க, என்னுடைய ஆலோசனை தான் என்ன பண்ணும், நிலை நிற்கும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை ஆலோசனை செய்வோம், ஆனா கடைசியில இறுதியில வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆலோசனை தான் என்ன பண்ணும், நிலை நிற்கும். அவருக்கு சித்தமானதை அவர் என்ன பண்றாரா, செய்யறாரு. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு அடிபட்டாலும், என்னை நேசிக்கிறவங்க பெருகினாலும், என்னை தூற்றுகிறவர்கள் பெருகினாலும், என்னை காயப்படுத்துகிறவர்கள் பெருகினாலும், நான் கீழே விழுந்தா சந்தோஷப்படுகிற ஆட்கள் அநேகமா இருந்தாலும், என்னை கை தூக்கி விட அநேக ஆட்கள் இருந்தாலும், ஒன்னே ஒண்ணு தெரியும், அவருக்கு சித்தமானதுதான் என் வாழ்க்கையில கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அநேக வேதனையின் மத்தியில, அநேக துன்பத்தின் மத்தியில ஊழிய பாதையில கடந்து போகிறாரு. ஆனா அந்த ஊழிய பாதையில எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது, இதெல்லாம் தேவ சித்தம். அல்லேலூயா. தாவீது தன்னை நேசித்த ஜனங்களுக்காக கோலியாத்துக்கு முன்பதாக ஒரு பெரிய யுத்தத்தை செய்கிறாரு. ஆனா அந்த ஜனங்கள் கடைசியில தாவீதுக்கு விரோதமாக கற்களை எடுத்தாங்க. தாவீது சொல்றாரு, இது தேவ சித்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நேசிக்கிற ஜனங்களே கல்லை தூக்கி நிற்பாங்க. ஆமீன். அல்லேலூயா. நம்மளுக்கு ஆறுதல் சொல்லுகிறவர்களே நம்ம குழியில விழும்படியாக என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனா ஒண்ணு தெரியும், யார் எப்பேற்பட்ட குழியில கீழே தள்ளினாலும் நம்மளை கை தூக்கி எடுத்து அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பு நமக்கு உண்டு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க சித்தத்துக்கு மாறாக தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவருடைய சித்தம் தீமைக்கானவைகள் அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது, அவருடைய சித்தம் நீங்களும் நானும் பழுகி பெருக வேண்டும், பாஸ்பரஸ் ஆகணும், செழிப்பாய் மாறணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. தரித்திரராக இருப்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு செழிப்பாய் வாழ்வதற்கு தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுல நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, அவருடைய நாமத்தை, அவருடைய நாமம் முன்னறிவிக்கிற தேவன். அவர் முன்னறிவிக்கணும்னு சொன்னா நீங்க செய்யக்கூடியது என்னன்னா, ஆண்டவருடைய மேலான நாமத்துக்கு முன்பதாக, அவருடைய ஞானத்துக்கு முன்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 138:8 வாசிங்க. சங்கீதம் 138:8 வாசிங்களே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றென்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவாரு, யாவையும் செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த சங்கீத பகுதியை தாவீது எழுதும் பொழுது அவருக்கு ஏதோ தேவையின் மத்தியில, அவர் பிரச்சனையின் மத்தியில, ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில எழுதுகிறார். அவருக்கு நம்பிக்கை பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சொல்றாரு, ஆண்டவரே செய்து முடிங்க அப்படின்னு கேட்கல, இவருடைய உள்ளாந்த இருதயத்திலிருந்து விசுவாசத்தோடு சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்னா, அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பதற்கு அவர் ரொம்ப எபிலிட்டியான பர்சன். எனக்காக எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த எச்சுக்கும் போவதற்கு அவர் எனக்கு என்னது, ரொம்ப பாத்திரவானாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு அவ்வளவு ஒரு எபிலிட்டி இருக்கு, அவருக்கு அவ்வளவு ஒரு தன்மை இருக்கு. நம்ம எவ்வளவு பெரிய பாதாளத்துல, தாவீது தான் சொல்ற, ஆண்டவரே பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் நீங்க அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, God you have a ability. உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கு. நான் எவ்வளவு பெரிய பாதாளத்துல போனாலும் உங்க கரம் அங்கேயும் வந்து என்ன தாங்கும். எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க, யாவையும் செய்து முடிப்பீங்க. அப்படின்னா நம்ம செய்யறத கொஞ்சம் நிப்பாட்டணும். அல்லேலூயா. நம்ம பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டணும், நம்ம ஓடுறத கொஞ்சம் என்ன பண்ணணும், நிப்பாட்டணும். நம்ம செய்யறது ஆண்டவருக்கு பிரியமானதா கொஞ்சம் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா, இதனால தேவ ஞானம் விளங்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரை சார்ந்து இருக்கணும் தெரியுங்களா? மேலான நாமமுடைய இயேசுவின் நாமத்துக்கு கீழாக நம்ம அவரை சார்ந்திருக்கும் பொழுது அவர் நமக்கு சித்தம்
சித்தமானதை, அவர் தமக்கு சித்தமானதை செய்துகிறார். அது மட்டும் இல்ல, யாவையும் செய்து முடிக்கிறார். உங்களுக்காக நீங்க செய்வீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை தான் உங்களால செய்ய முடியும். ஆனா உங்களுக்காக கர்த்தர் செய்வார்னா நீங்க செய்ய முடியாததையும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். அல்லேலூயா. நீங்க உங்களுக்காக செய்யும் பொழுது எனக்கு இது போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும் சில நேரத்துல இது போதாதுதான், ஆனா இருந்தா எனக்கு என்ன பண்ணும், இது போதும். ஏன்? இது எனக்கு தகுதிக்கு மேல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்களுடைய தகுதியை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்ல. நல்லா விளங்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை தகுதியை பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்ல, அவருடைய தகுதிக்கு தக்கதாக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மளுடைய தகுதிக்கு மேல தேவனை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். நம்ம தகுதிக்கு மேல இந்த உலகத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தகுதிக்கு மேல உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதி. சில நேரத்துல பெண்கள் பார்க்கும் பொழுது, அதாவது திருமண வயது வரும் பொழுது சொல்லுவாங்க, என் தகுதிக்கு மீறி என்னால ஒன்னும், என் தகுதி இதான்பா அப்படின்னு ஒரு அமைன்னு சொல்லுங்க. அங்கேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய வட்டத்தை என்ன பண்ணிடுறோம், அவ்வளவுதான், என்னுடைய எபிலிட்டி அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும், செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்ல. அவர் அவருடைய தகுதிக்கு மேலதான் என் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அப்பா நினைச்சு பாருங்க, வசனம் அதான் சொல்லுது, அப்பா உன்னுடைய நினைவுகள் ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. உன்னுடைய நினைவுகள்லாம் ஒண்ணுமே கிடையாது. உன்னுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகள் மேலானவைகள். அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு பெருசு. அல்லேலூயா. ஆனா நம்ம தான் என்ன பண்ணிருக்கிறோம், நம்மளை குறிச்சு ஒரு மட்டமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, இந்த வானத்தை காட்டிலும் இந்த பூமியை காட்டிலும் அவ்வளோ உயர்ந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்களேன். எரேமியா 29:11 வாசிங்க. எரேமியா 29:11 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க, ஆமேன். எரேமியா சொல்றார், நீங்க ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறீங்க, நல்லது. எங்க எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னத்துல என்ன பண்றீங்க, எதிர்பார்க்கிறீங்க. பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துல எதிர்பார்த்த ஜெபங்கள், எதிர்பார்த்து ஜெபித்த ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் மறுமொழி கொடுக்கும் பொழுது அவங்க எதை எதிர்பார்த்தாங்களோ அதை காட்டிலும் பல மடங்கு தான் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபத்தோடு போய் நிப்பீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு போய் நிப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு நடந்தா போதும் நீங்க நினைக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, எந்த எதிர்பார்ப்போடு நீ என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள வருகிறாயோ அந்த எதிர்பார்ப்பை காட்டிலும் உனக்கு நான் கொடுக்கிற அந்த வாழ்க்கை, நீ எதிர்பாராத நன்மைகளை அனுபவிப்ப, அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, சாலமோன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுங்க. ஆமென். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மளை கேட்டார்னா என்ன சொல்லுவோம்? திடீர்னு ஆண்டவர் ஆராதனை நேரத்துல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? உடனடியா நம்மளுக்கு நம்மளுடைய பிரச்சனை தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா சாலமோன் சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஜனங்களை கொடுத்திருக்கிறீங்க, இந்த ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஜனங்களை உமக்குள் நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணு? ஞானத்தை கேளு, ஞானத்தை கேளு. ஞானத்தை கேட்டவனுக்கு கர்த்தர் என்ன தெரியுங்களா கொடுக்கிறாரு? கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, எதை கேட்டா எதை கிடைக்கும்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அப்பா கிட்ட போய் 10 ரூபா கேட்டா 10 ரூபா தான் கிடைக்கும். ஆனா அப்பா கிட்ட நம்மள உருவாக்கின ஆண்டவர்கிட்ட போய் நீங்க ஞானத்தை கேட்டா, ஞானத்தை கேட்கிறவனுக்கு கூட இதையும் சேர்த்து தராரு. ஆமென். ஆனா நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு செழிப்பு தாங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கர்த்தரை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். அப்ப எது தேடணும்? ஞானத்தை தேடணும். அவர் தான் ஞானத்துல சிறந்தவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானிகள் எல்லாம் தேடக்கூடிய ஒரு நபர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் குழந்தையாய் பிறந்த பொழுது எல்லா ஜனங்களும் அவரை தேடினாங்க. ஆனா நியாய சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஞானிகள் எல்லாம் தேடக்கூடிய ஒரு நபர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு.
ஆமென். அப்ப நம்ம ஞானத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். ஆனா நம்ம என்னைக்காவது ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க கேட்கிறோமா? இதுக்கு மேல நம்மளுக்கு ஞானம் என்ன பிரயோஜனம்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி இல்ல, நீங்க ஞானத்தை கேட்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது கேளாத ஐஸ்வர்யத்தையும். அப்படின்னா நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை, அப்படின்னா என்னன்னா நீங்க எதிர்பாராத, நீங்க கேட்கணும்னு நினைக்கும் பொழுது ஒரு 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 ஐஸ்வர்யத்தை கேட்கறீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல இருக்கும் இதெல்லாம் கேட்கணும்னு. ஆமென். இப்ப கேளாத ஐஸ்வர்யம்னா உங்க இருதயத்திலேயே தோண்டி இருக்காது, உங்க சிந்தனையிலேயே நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்கணும்னு தெரிஞ்சிருக்காது. அதை கேட்டா அதை கூட நான் உங்களுக்கு தருவேன்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற. ஆமென். என் பேரை கூட ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாருங்க? நினைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க நல்லா பழகுனவங்க ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஐயோ அவங்க பேர் என்னன்னு தெரியலையே, அவங்க பேர் என்னன்னு தெரியலையே. அல்லேலூயா சொல்றதை பார்த்துருக்கீங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பேரை கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கட்டுகளவு கூட என்ன பண்ண மாட்டாராம், மறந்து போவது இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறோம். பவுல் எழுதுகிறார் ரோமர் புத்தகத்துல அழகான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி வாசிச்சு நீங்க அதை தியானிக்கணும். பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். அது மட்டும்தான் நம்மளுக்கு ஹைலைட்டா தெரியும். ஆனா வசனம் எழுதுறீங்களா சொல்லுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுக்கிறது இல்ல. தெரிந்து கொள்ளப்படுகிற கூட்டத்துல தான் கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அழைப்புதல் எல்லாத்துக்குமே கிடைக்குங்க, ரட்சிப்பு எல்லாத்துக்கும் வரும். ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு தீர்மானத்துக்கு கீழ்ப்படுகிற இடத்துல தேவன் வசனம் சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அழைக்கப்பட்டா மட்டும் போதாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தா மட்டும் போதாது, அழைக்கப்படணும். அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது, அந்த அழைப்புல நீங்க தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை கர்த்தர் எப்படி தெரியுங்களா நிர்ணயிப்பாரு? நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துதான் உங்க எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நீங்க தேவனுக்கு முன்பதாக தேவனை நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க பாருங்க. அதான் சொல்லுது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்ப இதே தேவனிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? சகலமும் தீமைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏதோ நம்மளுக்கு நேரம் போகல அப்படின்றக்காக நம்மள சபைக்குள்ள வரல. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையில கொஞ்ச நேரம் எடுத்து எங்கேயாவது தலைமறைமா உட்கார்ந்துடலான்னு இருக்கிற சூழ்நிலையில எதுக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம வருகிறோம்? அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறும்படியாக வருகிறவர்களுக்கு அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க தீமையே பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை திகைத்து போய் எல்லா கதவுகளும் சாத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணுமா, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, உங்க கையின் ரேகையை கொண்டு போய் மற்றவனுடைய பார்வைக்கு என்ன பண்ணாதீங்க, காட்டாதீங்க. ஹல்லேலூயா. உங்க கையை மடக்கி அப்பாவுடைய முகத்தை பாருங்க, அவரை நேசிங்க, அவர் உங்களுக்கு நன்மையான வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. உங்க எதிர்காலம் நன்மையா இருக்கணும், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்மையா இருக்கணும்னா நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக்கொள்ளக்கூடியது என்னன்னா அவரிடத்தில் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு இருந்துச்சுன்னா யாரும் உங்களை வற்புறுத்தி வாங்கன்னு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு இருந்துச்சுன்னா, சபையினிடத்தில் அன்பு இருந்துச்சுன்னா 9 மணிக்கு ஆராதனைக்கு 8:45 உள்ள வந்துடலாம். ஆமென். அல்லேலூயா. இப்ப தேவனிடத்துல அன்பு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, சபையினிடத்துல அன்பு இல்லைன்னு சொன்னா நம்ம என்னதான் தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன தெரியுங்களா வச்சிருக்கிறாரு? நன்மையும் செழிப்பையும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பார்க்கணும்ன்றதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. அவர் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேவன். அவருடைய நாமத்தினால சகல அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, நீங்க தேவனுடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் எந்த ஒரு நபர் தேவனுடைய திட்டத்துக்கு மாத்திரமல்ல தேவன் வழி நடத்துகிறாரோ அந்த வழி நடத்துதலுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்க எதிர்காலத்தை அழகாய் சீரமைப்பார். எல்லா பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா குறை? என் பிள்ளைகள் எதிர்காலத்துல எப்படி இருப்பாங்க. அல்லேலூயா. என் பிள்ளை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னைக்கு நம்மளுடைய எதிர்காலமே எப்படி இருக்கு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவருடைய வழி நடத்துதலுக்கு நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை அழகா நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு வழிகள் தெரியும், நம்மளுக்கு கர்த்தர் நல்ல வழியை வச்சிருக்கிறார். ஆனா அந்த வழியில நான் தான் நடப்பேன்னு நிக்கிறீங்க. அந்த வழியில நீங்க நடக்கிறத காட்டிலும் கர்த்தர் உங்களை நடத்தணும். அவர் நடத்தும் பொழுது சில நேரத்துல கீழே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஆனாலும் கர்த்தர் ஏந்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நடத்தும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், உங்களுக்கு பிடிக்காததான் இருக்கும். இது ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார்ன்றதான் இருக்கும். ஆனா பிற்காலத்துல அந்த தீமையை நீங்க நினைக்கிறது தீமை, ஆனா ஆண்டவர் பிற்காலத்துல அந்த தீமைகளை உங்களுக்கு நன்மையாய் மாற்றி முடிக்கிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்களேன், நீதிமொழிகள் 3:5-6 வாசிங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5-6 வாசிங்க. நீதிமொழிகள். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். போதும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஆமென். நமக்குன்னு ஒரு சுயம் இருக்கு பாத்தீங்களா? நமக்குன்னு ஒரு சுயம், நான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த நான் என்கிற இந்த சுய புத்தியின் மேல நம்ம என்ன பண்ணி இருந்துடக்கூடாது? சாயக்கூடாது. இப்ப இந்த சுயம் அழியணும்னு சொன்னா உள்ள ஆவியானவர் கிரியை செய்யணும். சில பேருடைய வாழ்க்கையில சுயம் தலை தூக்குவதற்கு காரணம் என்னன்னா, நான் அதை அப்படி பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அதாகி போச்சு, இதாகி போச்சு, நம்மளே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், நம்மளே எல்லாம் பரபரப்பா இருக்கிற சூழ்நிலை இல்லைங்களா? உங்க சுய புத்தியின் மேல சாயாம முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க போய் உங்க பிள்ளைகளுக்கோ எதிர்காலத்துக்கோ இனி உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாம் ஆண்டவர் எல்லாம் வெல் ப்ரிப்பேர்டா வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்துல என்ன பண்ணணும்? நடத்தணும். அல்லேலூயா. வாசிங்க கீழே. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, உன் வழிகள் எல்லாம் அவர் என்ன பண்ணு? நினைத்துக்கொள். உன் சுய புத்தியின் மேல என்ன பண்ணிராத? சாயாத. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை என்ன பண்ணுவார்? அவரு செவ்வைப்படுத்துவார். நீ போகிற பாதையில உன்னை நடத்துவார், உன்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார். உனக்கு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம செய்யக்கூடியது என்னன்னா, சுயத்தின் மேல சாயக்கூடாது, சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன பாதை வச்சிருந்தாலும் சரி, ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு குறுகலான பாதையை வச்சிருக்கலாம், நெருக்கமான பாதையை வச்சிருக்கலாம், ஒண்ணுமே புரியாத பாதையா இருக்கலாம். ஆனா அந்த இருளான பாதையிலும் கர்த்தர் எனக்கு முன்னாடி போவார்னா அவர் எனக்கு வெளிச்சமாய் மாறுவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய நேரத்துல எதிர்காலத்தை குறிச்சு நம்ம பயப்படுறதுக்கு முடியல, எதிர்காலத்தை நினைக்கவே காரணம் என்னன்னா, இப்பவே நம்மளால என்ன பண்ண முடியல? ஓட முடியல. இப்ப இருக்கிற பிரச்சனையே பெருசு, நீ எதிர்காலத்துல அது நாளைக்கு பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா பிரச்சனை நமக்கு தலைக்கு மேல என்ன பண்ணிட்டு இருக்குது? ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா. 32:8 வாசிங்க. சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8. ஆமென். பாருங்க, முதல்ல வசனத்தை நம்ம வாசிச்சோம், உன் சுய புத்தியின் மேல என்ன பண்ணாத? சாயாத. இரண்டாவது என்ன நம்ம வாசிச்சோம்? உன் வழிகளை கர்த்தருக்குள்ளாக என்ன பண்ணு? நினைத்துக்கொள் அப்படின்றாரு. இங்க சொல்லுது, நான் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? காட்டுவேன். அப்ப எவ்வளவு ஆண்டவர் அழகா நம்மள கைட் பண்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பான ஒரு எதிர்காலத்தை பார்க்கணும், ஒரு நன்மையான ஒரு எதிர்காலத்தை பார்க்கணும்னா உங்க சுய புத்தியின் மேல சாயாதீங்க. அல்லேலூயா. உங்க வழிகளை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து இதுதான் வழிப்பா. ஆமென். அல்லேலூயா.
இதுக்கு முன்னாடி போனேன்னா ஒரு பிரச்சனை வரும், இதுக்கு பின்னாடி ஒருத்தன் உன்னை பின்தொடரான், நீ பயப்படாத, அவனுக்கு உன்னை மேற்கொள்ள முடியாது, செங்கடல் உன்னை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது, உனக்கு செங்கடலுக்கு நடுவாக வழிகள் என்ன பண்ணுவேன், திறப்பேன். வசனம் சொல்லுது, உனக்கு உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. யாருங்க சொல்லுவா? யாரு சொல்லுவா? என் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றாரு அப்படின்னா என்னன்னா, அவருடைய பார்வை என் மேலதான் இருக்கு, கடுகளவு கூட அங்க இங்க என்ன பண்ணல, விலகல. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு நழுவிட்டா, திரும்பிட்டாருன்னா நம்ம எங்கேயாவது கீழே விழுந்துருவோமே. அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாமுக்கு இது நேரிட்டது. கொஞ்சம் தான் ஆண்டவர் வர்றதுக்கு டிலே ஆச்சு. அந்த டிலேல பிசாசு விளையாண்டுட்டான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருந்து தாமதம் ஆச்சுன்னா பயப்படாதீங்க, அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருங்க. டிலே ஆகுதுன்னு கொஞ்சம் மற்ற காரியங்களுக்கு நீங்க செவி சாச்சிட்டீங்கன்னா அதனால துன்பங்கள் அநேகம் வரும். ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஈசாக்க கொடுப்பேன். டிலே ஆச்சு, ஆனா சாராள் சொல்லிட்ட, இது ரொம்ப டிலே ஆகுது, பேசாம என்ன பண்ணு, ஆகாரோடு கூட சேர்ந்து பிள்ளைய பெற்றெடுத்தான். கடைசியில் அது இன்னைக்கும் பிரச்சனை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னார்னா அது டிலே ஆனாலும் அது நம்ம கரத்துல அழகாய் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், ஆலோசனை சொல்லுவேன். வசனம் சொல்லுது, அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? ஆலோசனை. இன்னைக்கு ஆலோசனை கேட்கறதுதான் ரொம்ப கஷ்டம். யாராவது 4 பேர் உட்காந்து இதை பண்ணாத அதை பண்ணு அப்படின்னு சொன்னா நம்மளை எப்படிதான் பாக்குறாங்க, கொம்பு வச்ச பிசாசு மாதிரி பார்ப்போம். அல்லேலூயா. ஐயோ பாஸ்ட் வராறான்னு ஓடுற கூட்டம் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணியா, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சியா, எப்ப பார்த்தாலும் உபவாசம் போட்டியா, ஏன் சர்ச்சுக்கு வந்து ஏன் லேட்டு, எப்ப பார்த்தாலும் பாஸ்ட். இதை கேட்காம பாஸ்ட் வேற எதை கேட்பாரு? அல்லேலூயா. வீட்டுல டிவி வாங்கிட்டீங்களா, கார் வாங்கிட்டீங்களா, பாஸ்ட் பத்தியா, இதெல்லாம் கேட்கிறாரு. எப்ப இதை கேட்டாலும் பிரச்சனை, இதை கேட்டாலும் பிரச்சனை. அல்லேலூயா. இவருக்கு என்ன, நம்ம டிவி வாங்கினா கார் வாங்கினா இவருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்போ வசனம் சொல்லுது, உனக்கு ஆலோசனை என்ன பண்ணுவேன், எது நல்லது எது கெட்டது அதை சொல்லி கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரவும் பகலும் அவர் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்ம அவரை கவனிக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்மளை என்ன பண்றாரு, கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம படுற பாடு இருக்கு, அது பெரும் பாடு. அந்த பாடின் மத்தியில அவரை ஒரு பெரும்பாடா படுத்துறோம் பாருங்க, அது பெரும்பாடு. நம்மளே ஒரு பாடின் மத்தியில போறோம், இந்த பாடின் மத்தியில அவரை ஒரு பெரும்பாடா என்ன பண்ணிடுறோம், பாடா படுத்திடுறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு எதிர்காலம் தெரியல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் எதிர்காலம் எல்லாம் அவருடைய கரத்துல என்ன பண்ணுதுங்க இருக்கு. நாளைய துணைத்து குறிச்சு என்ன பண்ணாத, கவலைப்படாத. வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு முளைச்சு நாளைக்கு அடுப்புல போடுகிற புல்லுக்கே கர்த்தர் இவ்வளவு மேன்மையை இவ்வளவு அழகா கொடுத்திருப்பாருன்னு சொன்னா, அவருடைய சரீரத்துல படைத்த உன்னை கர்த்தர் எப்படி கைவிடுவாரு? அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவர் விதைப்பதும் இல்லை நூப்பதும் இல்லை, அவ்வளவு அழகு. சாலமோனுடைய அங்கில கூட அவ்வளவு பெரிய அலங்காரமான கலர்ஸ் எல்லாம் இல்லையா, காட்டு புஷ்பங்களுக்கு அவ்வளவு அழகா கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, எப்பா இதெல்லாம் காட்டிலும் நீதான் எனக்கு ரொம்ப பெருசு. அல்லேலூயா. இந்த ரோஜா பூவை பறிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அட இந்த ரோஜா பூ சூப்பரா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், தலையில வைப்போம். ஆனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த ரோஜா பூவை பார்த்து, உன்னை காட்டில ஆண்டவருக்கு நான் தான்டா ஸ்பெஷலு நம்ம சொல்லி இருக்கிறோமா? வராங்களான்னு பாரு, இல்லையா டபக்குன்னு பூவை பிச்சுட்டு அல்லேலூயா போயிடும். எதுக்கு? எவ்வளவு அழகா ஒழுங்கா விட்டுருந்தா அந்த பூ கடைசியில் அந்த செடியிலாவது கொஞ்சம் அழகா கொஞ்ச நாள் நம்ம தலையில வச்ச உடனே ஒரு மணி நேரத்துல அது என்ன பண்ணிடுது? அல்லேலூயா. மண்ணுல இருந்தா கூட கொஞ்ச நாள் ஜீவனா இருக்கு. அந்த பூ மண்டைக்கு வந்த பிறகு அப்ப உண்மைதான், மண்டையில மண் இல்ல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்சு பாருங்க, அதே அவ்வளவு அழகா என்ன பண்ணுது. அப்ப எதை நல்லா தெரிஞ்சுங்க, எதை கர்த்தர் எங்கெங்க வச்சிருக்கிறாரோ அதை அங்க இருந்தாதான் நல்லது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தோட்டத்துல இருந்தாதான் நல்லது. நம்ம என்ன நினைப்போம், ரோஜா பூ என் மண்டையில இருந்தாதான் அந்த ரோஜா பூக்கு தெரியும் நான் உன் மண்டையில இருக்கிறேன், உன் தலையில இருக்கிறேன்னு அழகு இல்ல, நான் ரோஜா செடியில இருக்கிறேன்னு தான் அழகு. அல்லேலூயா. நம்ம சபையில இருந்தாதாங்க அழகு, நம்ம தேவ பிரசனத்துல இருந்தாதான் அழகு. நம்ம போய் அழகு சாதனை நிறைந்த அந்த என்ன சொல்றது
பியூட்டி பார்லர்ல போறதுனால அவன் காசு பார்த்து அவளகாயிடுறான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம், இருக்கிற மேக்கப்லாம் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில மூஞ்ச கழுவுனா மறுபடியும் எதை மூஞ்சிதான் தெரியுது, ஒரு மாற்றமும் தெரியல. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்தாதான் உங்களுக்கு கனம். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்றேன், போதித்தேன். போதிப்பேன் என்ன தெரியுமா, டீச் பண்ணுவாராம். இப்ப டீச் பண்றாரு அப்படின்னா அதை உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், கவனிக்கணும். கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் என்ன பண்றேன், கேட்கிறேன். இது கேட்க சொல்லுங்க, கேட்டுதான் இருக்கிறேன் ஒரு அமைச்சர். ஆனா கவனிக்கிறதுனா உட்கார்ந்து இது எப்படி நடக்கும், என்ன நடக்கும், என்ன பிளான், எங்க போறது, எது பண்றது, அப்படிதான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், காட்டுவேன், நீ பயப்படாதேன்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அடுத்த அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியல. மோசேக்கு கூட தெரியாது. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார் போன்னு, மோசே வந்துட்டாப்ல. ஆனா அடுத்தது ஃபியூச்சர் என்னன்னு என்ன பண்ணுது தெரியாது. இருக்கிற ஜனங்கள்லாம் மோசே கிட்ட முறையிட்டாங்க. என்ன மோசே, கடைசியில சுடுகாடு இல்லைன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுட்ட. பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல். எதிர்காலமே அவங்களுக்கு இருண்டு போச்சு. இன்னைக்கு நிறைய பேரத்துல வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. பின்னாடி பார்வோன். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி பார்த்தா பெரிய படை சூழ்ந்து வரான், முன்னாடி செங்கடல். பின்னாடி போனா யுத்தம் பண்ணவும் நமக்கு என்ன கிடையாது, பலன் இல்ல. முன்னாடி போய் நீச்சல் அடிக்கலாம்னா நீச்சலும் இப்ப என்ன பண்ணுவோம், ஆண்டவரே வேற வழியே கிடையாதுன்னு ரெண்டு கரத்தை நான் சொல்றேன் பாருங்க. தேவ ஊழியக்காரர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடாத ஒரு தருணம் வரும். ஆமென். அப்ப கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா, உங்க வழிகளை சீர்படுத்தி, உங்க வழிகளை கர்த்தர் உங்களை போதித்து நடத்துவதற்கு உங்க செவிகளை அவருடைய சத்தத்துக்கு திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்துக்காக இதயத்தை திறந்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம். கர்த்தர் என்ன நேர்வழியில நடத்தணும், கர்த்தருடைய பாதையில நடக்கணும் அப்படின்றதுக்காக எங்க இருதயத்தை நீங்க திறந்து கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி உங்களை நடத்துவார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது கடைசியாக அவருடைய மேன்மையான அதிகாரத்திலே நாங்க நம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, போன ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல கர்த்தர் நம்மளுடைய ஆராதனையில கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது நிற்கிறாரு. கோலியாத்து கரத்துல பட்டயம் இருக்கு, கேடகம் இருக்கு, ஈட்டி இருக்கு. தாவீதுடைய கரத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆனா ஒண்ணுமே இல்லாதவனுக்கு தான் தைரியம் பொங்கிட்டு வருது. அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு தான் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா தாவீதுடைய பார்வை என்ன தெரியுங்களா, எப்பா நீ ஈட்டியை நம்பி வர, உன்னுடைய பலனை நம்பி வர, உன் பட்டயத்தை நம்பி வர, ஆனா நானும் நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிறேன். அந்த தைரியம் தாவீதுக்கு இருந்தது. ஆமென். அப்போ எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னா அவருடைய நாமம். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன பண்ணுங்க, பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுவாராம். அவருடைய வெளிச்சம் உங்க மேல உதிக்குமா. எதுக்கு பயப்படும் பொழுது, கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது. நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல தாவீது வளர்ந்தாரா இல்லையா? வசனம் சொல்லுது, தாவீது வளர்ந்தான், வர வர விருத்தி அடைந்தான். காரணம் என்ன தெரியுங்களா, தாவீதின் மேல நீதியின் சூரியன் உதித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதின் மேல நீதியின் சூரியன் உதித்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, தாவீது தன்னை தேவனுக்குள்ளாக, தேவனுடைய நாமத்துக்குள்ளாக தன்னை பலப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நினைச்சான் தாவீதுடைய லாஸ்ட் டேட், டெத் டேட் அன்னைக்கு தான் நினைச்சாங்க எல்லாம். ஆனா தாவீதுக்கு மட்டும்தான் தெரியும், என்னுடைய டெத் டேட் கன்ஃபார்ம் பண்றதுக்காக நான் வரலடா, உன்னுடைய டெத் டேட்டை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ வசனத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் என்ன பண்றேன், வருகிறேன். அப்போ உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தின் மேல ஒரு வைராக்கியம் வரணும், ஆண்டவருடைய நாமத்தின் மேல ஒரு நம்பிக்கை வரணும். நான் இன்னைக்கு வாழ்ந்திருப்பது அவருடைய நாமம் எனக்கு பலத்த துருகமா இருக்கிறது. நீதிமான் அதற்குள்
ஓடி சுகமாய் தங்கியிருக்கு. அப்ப அவருடைய நாமத்துக்குள்ள போகும் பொழுது எனக்கு பாதுகாப்பு உண்டாகுது. அவருடைய நாமத்துக்குள்ளாக நான் வரும் பொழுது அங்க எனக்கு ஆரோக்கியம் உண்டாகிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஏசாயா 55:8-9. ஏசாயா 55:8. நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் பாருங்களேன், 7வது வசனத்தை போடுங்கப்பா. துன்மார்க்கன் தன் வழிகளையும் பூமியை பார்க்கிலும், சாரி, பூமி 9 பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. பாருங்க, பூமியில இருக்கிற வானத்தை பார்த்து சொல்றோம், எப்பா எவ்வளோ உயர்ந்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விண்வெளி போயிருக்குது. சுனிதா போயிருக்கிறாங்க, வில்லியம் சுனிதாவை போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ரிட்டர்ன் ஆவதற்கு எத்தனை மாசம் ஆகுமாமா? இன்னொரு 6 மாசம் ஆகுமாமா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சேட்டலைட்ல போயிருக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாங்க, விண்வெளி போயிருக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு கோளாறு, கடைசியில் அங்கிருந்து ரிட்டர்ன் வருவதற்கு அவங்களுக்கு பிப்ரவரி மாசம் தான் வருவாங்களாம். இங்கிருந்து போனது ரிட்டர்ன் வருவதற்கு இன்னும் எத்தனை மாசம் ஆகுமாமா? 6 மாசம் பக்கம் ஆகுன்றாங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய அவனுடைய கால்குலேஷனே அவ்வளவு தூரம் ஆகும் பொழுது வசனம் சொல்லுது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம். இதை விவரிக்கவே முடியாது, அளந்து பார்க்கவே முடியாது. இவ்வளவு பெருசா நம்ம பூமியிலிருந்து வானத்தை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய வானம். வானத்துக்கு எல்லையே கிடையாது. அதே போல கடலுக்கு எல்லையே கிடையாது. அப்ப தேவன் உங்க மேல என் மேல வச்சிருக்கிற திட்டத்துக்கும் வழிகளுக்கும் நினைவுகளுக்கும் எல்லையே கிடையாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த திட்டத்துக்கும் வழிகளுக்கும் நினைவுகளுக்கும் எல்லையே கிடையாது. அவருடைய அன்புக்கும் எல்லையே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 135:5-6 வாசிங்களேன். சங்கீதம் 135:5-6. Thank you Holy Spirit. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் பெரியவர், ஆமென், என்றும் நம்முடைய எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று அறிவேன். ஆமென். எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரியவர் எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை நடத்துவாருன்னா அவருடைய திட்டங்களுக்கு, அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்குடைய எதிர்காலத்தை என்ன நிர்ணயிச்சிருக்கிறாரோ அது எனக்கு ஆசீர்வாதமாய் மேன்மையாய் மாறும். ஆமென். 6வது வசனத்தை வாசிங்களேன். வானத்திலும் பூமியிலும், வானத்திலும் பூமியிலும், சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்களேன், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு இது எப்படி செய்கிறாரு? வானத்திலும் பூமியிலும் யார் இருக்கிறா? வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே யார் இருக்கிறா? நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆழங்களில், சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். அல்லேலூயா. பூமியில நமக்கும் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளி காண்பிக்கிறாரு. சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் இருக்கிற மிருகங்களுக்கு தம்முடைய சித்தத்தை வெளி காண்பிக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு ஜீவராசிகளும் உண்டாக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நினைச்சு பாருங்க, காக்கா தேவனுடைய சித்தத்துல செயல்பட்டுச்சா? ஆமென். அதே நேரத்துல யோனாவுக்கு மீன் தேவனுடைய சித்தத்துல செயல்பட்டுச்சா? அதே நேரத்துல ஆண்டவர் தூண்டில் போட சொன்னார் பேதுரு கிட்ட போய், அந்த தூண்டில் போட்ட மீன்ல வெள்ளி பணம் மாட்டுச்சா? தேவ சித்தத்துக்கு மாறுச்சா? அல்லேலூயா. அதே நேரத்துல பழைய ஏற்பாடுல வரும் பொழுது யோசுவா சொல்றாரு, சூரியனை பார்த்து நில்லுன்னு சொன்னார். இயற்கை தேவனுடைய சித்தத்துக்கு செயல்பட்டுச்சா? கீழ்படிஞ்சுச்சா? ஆனா நம்ம ஒருத்தங்க தான் தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் கீழ்படுகிறதே இல்ல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, எப்பா இதெல்லாம் காட்டிலும் உன்னதான் நான் மேன்மையா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை என்ன பண்றாரு? செய்கிறார். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறாரு பேதுரு. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல. ஆனா பேதுரு சொல்றார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி
அந்த ஒரு நாள் எதிர்பார்ப்பவனுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அவங்க எல்லாம் வலைய அலசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பேதுரு நொந்து போய் சோகமா அவன் வலைய அலசி கொண்டு இருக்கிறான். அந்த படகை கர்த்தருக்கு கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த படகு கர்த்தர் ஏறி வந்து உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினாரு, போதித்தார், நடத்தினார். இப்ப சொல்றாரு, அந்த படகை கொஞ்சம் ஆழத்துல போடு. இல்ல ஆண்டவரே, ஆழத்துல போட்டா மீனெல்லாம் கிடைக்காது, ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன்னு எந்த அனௌன்ஸ்மெண்ட் எந்த ஆலோசனையும் பேதுரு ஆண்டவருக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. சொன்ன ஒரு வார்த்தையின்படி சொல்ற, ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒன்னாக்கப்படல, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி, அல்லேலூயா, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலைய வீசின உடனே எந்த படகெல்லாம் இவனை வந்து ரொம்ப பரிதாபமா பார்த்தாங்களோ அந்த படகெல்லாம் பார்த்து கை அசைச்சு கூப்பிடுறார், வாப்பா என் படகு மூழ்க போது, உன் படகுல கொஞ்சம் மீன் என்ன பண்ணிக்க, ஏத்திக்க அப்படின்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதிர்காலமே இல்லாம கரையில் ஒதுங்கின பேதுருடைய படகுக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய வார்த்தையின்படினா உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒன்னே ஒன்னு என்னன்னா, நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேதுரு போய் வழக்காடவே இல்லை, வாதாடவே இல்லை. இவர் எங்கடா திடீர்னு வந்தாரு, பிரசங்கம் பண்ணாரு, படகு கேட்டாரு, சரி சும்மா தானே நிக்குதேன்னு என்ன பண்ணாரு, பேதுரு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்துல இந்த ஆசாரி தொழிலெல்லாம் செய்யறவங்க பாத்தீங்கன்னா அந்த பொருள் மேல என்ன பண்ணுவாங்க, தாளம் தட்டினா அதெல்லாம் தாளம்லாம் தள்ளக்கூடாது. ஏன்னா அது என்ன பண்றது, வேலை செய்யறது, அது எனக்கு பொழப்பு, அது எனக்கு சாப்பாடு போடுறது, தெய்வம் மாதிரி, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, விளையாட கூடாது. இப்ப பேதுரு அப்படிதான் நினைச்சிருந்திருக்கு வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா என் படகு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா உட்காந்து அதை வெட்டி கதை பேசி அதை சும்மா ஏதாவது நினைச்சிடக்கூடாது என்றுக்காக. ஆனா எதையும் எதிர்பார்க்கல. சரி மீன் பிடிக்க தான் அது உதவலை இன்னைக்கு, அட்லீஸ்ட் அவராது வந்து உட்காந்து என்னமோ பண்றாரு, பண்ணட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் பிரசங்கம் பண்ண, இவர் கேட்க, இந்த பிரசங்கத்தை கேட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா, இவரை ஏற்றுக்கொண்டாங்களான்னு தெரியல. இவங்க பிரசங்கத்தை கேட்டு கடல்ல இருக்கிற மீன் எல்லாம் குவியலாக ஒரு இடத்துல வந்துருச்சு. இப்ப கடல்ல தள்ளி, இப்ப நினைச்சான் பேதுரு, ஜனங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ண படகு கேட்டாரு. ஆனா பார்த்தா பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிறகு பேதுருவுக்கு பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. பேதுருவை மீன் பேதுருவை இவர் பிடிப்பதற்காக மீனை அனுப்பி பேதுருவை பிடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவரோட பிரசங்கத்தை கேட்டு மீனெல்லாம், அடியில இருந்த மீனெல்லாம், கடலின் ஆழத்தில் இருந்த மீனெல்லாம் மேல வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளவு வல்லமையுள்ள தேவன். கடலின் ஆழத்துக்குள்ள போனா ஒருத்தரும் பேச கேட்க முடியாது. ஆமென். அதே நேரத்துல மீன் கேட்டு வெளியே வந்திருக்குன்னு சொன்னா அவர் எவ்வளவு வல்லமையா பேசி இருக்க கூடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காக்கா கூட போய் டெலிவரி பண்ணியிருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணா அவன் சில நேரத்துல சாப்பிட்டு கொண்டு வந்தாரான்னு பல பிரச்சனை, கேஸ்ல நிறைய பாக்குறோம். அல்லேலூயா. ஆனா காக்கா கிட்ட டெலிவரி கொடுத்த ஆண்டவர் கடைசியில கரெக்டா பக்குவமா அழகா சிந்தாம செதறாம கொண்டு போய் கொடுத்தா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கையில கர்த்தர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை அதை கவனமா நீங்க செயல்படுத்த வேண்டும். ஆமென். சபையில ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்கிறாருன்னு நினைச்சா அதை கொடுக்கறாங்க கேட்டா அதை மிக கவனமா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதோ பாஸ்டர் சொன்னாரு, ஏதோ சிஸ்டர் சொன்னாங்க, ஏதோ ஜெபம் பண்ணாங்க, இல்லைங்க. ஒரு பொறுப்பு கையில வருதுன்னு சொன்னா அதோடைய வேல்யூ என்னன்றது நம்மளுக்கு உணரணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு அந்த படகை கொடுத்தாரு, பிரசங்கம் பண்ணினா, அதற்கு பின்பதாக அந்த படகு நிறைந்தது, வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். அல்லேலூயா. எதிர்கால நிச்சயம் அவருக்கு உண்டானது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எதிர்காலத்தை ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நீங்களா போய் ஒரு கோட்டையை கட்டி உட்காரணும் இல்லை, ஏற்கனவே ஆண்டவர் எல்லாம் செட்டரேட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே சாப்பிடுறதுக்கு பழங்களை உண்டாக்கினார். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். குடிக்க தண்ணிய உண்டாக்கினார். அவன் இளைப்பாற நல்ல சூழ்நிலையை, தோட்டத்தை ஏற்படுத்தி வைத்தார். அது ஏதேன் தோட்டம் ஒரு குட்டி பரலோகமா இருந்தது. எதுக்கு தெரியுங்களா? நீங்களும் ஆண்டவரும் உலாவுவதற்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஆதாமை உண்டாக்கிட்டு ஆதாம் எதெல்லாம் கேட்கறானோ அதெல்லாம் கொடுப்போம். இல்லை, ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும்
ஆதாம் எதெல்லாம் எதிர்பார்க்கிறான் அதெல்லாம் உண்டாக்கிட்டு தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆதாமையே உண்டாக்குறார். ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நம்ம கடைபிடிக்கணும்னு சொன்னா அவருடைய ஞானத்தினால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. உங்க ஞானத்தினால ஓடி, உங்க ஞானத்தினால ஆராய்ந்து அறிந்து உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்க மனுஷனுடைய ஞானத்தினால நிர்ணயிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனுஷன் கையில ஜோசியம் பார்க்கறவங்க கையில கொடுத்தீங்கன்னா என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டா அவன் ஒரு கதையை சொல்லுவான். உங்க முகத்துல லட்சுமி டான்ஸ் ஆடுது, நமக்கு தான் தெரியும் வீட்டுல எவ்வளவு பெரிய உபத்திரவம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா ஒரு முறை ஆலயத்துக்கு போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டார், ஐயா உங்க கையை காமிங்க, உங்களுக்கு நல்ல காலம் பிறகுது, உங்க கையை காமிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொன்னா. நான் கையில பைபிள் வச்சிருக்கிறேன். போற ஆராதனை முடிச்சுட்டு வர பொழுது எனக்குள்ள ஒரு வைராக்கம் வந்தது. என்னடா இவன் போகும்போது வரும்போது தான் இதே கேட்கறானே. ஒரு நாள் நின்றுட்டு நான் கேட்டேன், ஏன் எதிர்காலம் நல்லா இருக்கு, உன் எதிர்காலம் நல்லா இருந்தா ஏன் இங்க உட்காந்து ஏன் எதிர்காலத்தை கேட்டுட்டு இருக்கிற? அடுத்த வாரத்துல அந்த ஆள் காலி, வரவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி இருந்து, ஏன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறவன் அவன் எதிர்காலத்தை பார்த்திருந்தா எதுக்கு மத்தவன் கையை பார்த்துட்டு 10க்கு 20க்கு உட்கார்ந்து இருக்கணும்? அப்பவே தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனுஷன் என் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா மனுஷன் என்ன பண்ணல, உருவாக்க இல்ல, என்னை உருவாக்கினது தேவன். அவர் ஒருத்தர் மட்டும்தான் என் எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும். நான் எப்ப பிறக்கணும், எனக்கு எப்ப பேர் வைக்கணும், என்ன பேர் வைக்கணும், நான் என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், நான் யாரை திருமணம் பண்ணணும், எந்த வீட்டுக்கு போகணும், எந்த வாழ்க்கையை வாழணும், எந்த காரை வாங்கணும், எந்த இடத்துல இருக்கணும், நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும், இதெல்லாம் நான் நிர்ணயிக்கிறதல்ல. ஏற்கனவே கர்த்தர் எனக்கு நிர்ணயிச்சத அந்த பாதையில நான் நடந்து போறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தேவனுடைய வழி நடத்துதலுக்கு, அந்த தேவ ஞானத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க எதிர்காலம் இன்பமா இருக்கும். அடுத்தது தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு பிளானை போட்டு நம்ம வாழ்க்கையை வாழுவோம். இல்ல, உங்க பிளான் இல்ல, ஆண்டவருடைய பிளானுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய பிளான் நடக்கிற வரைக்கும் உங்க பிளான்ல நீங்க 8 போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஆமென். சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க, எனர்ஜி போயிட்டே தான் இருக்கும், நாட்கள் போயிட்டே தான் இருக்கும். ஆனா நடந்த பாடு ஒன்றும் இல்லை. ஆனா தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு நன்மையாய் முடிக்கும். அடுத்தது உங்க எதிர்காலத்துல கர்த்தர் நன்மையை உண்டு பண்ணணும்னு சொன்னா நீங்க தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவ ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அல்லேலூயா. அதே நேரத்துல இன்னொரு வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆங்கிலத்துல பார்க்கும் பொழுது விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஒரு நல்லது கெட்டது வருதுன்னா எதுக்கு ஊழியக்கார கொடுத்துருக்காங்க, எதுக்கு சபையில இருக்கிற நல்லா ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கறது ரொம்ப. எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றது, தலையே போச்சு, என்ன பண்றது, ஏது பண்ண, அதுக்கப்புறம் என்ன ஒண்ணும், அதுக்கப்புறம் கர்த்தரா பார்த்து வாழ்க்கைய மாத்தினதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவருடைய மேலான நாமத்தை நம்புங்கள். அவருடைய நாமத்துல நம்ம சார்ந்திருப்போம். அவருடைய நாமம் நம்மளுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நித்திய சமாதானத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மளை நடத்துவா. உங்க எதிர்காலம் நீங்களா நிர்ணயிச்சீங்கன்னா அதுல சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாருன்னு சொன்னா அந்த எதிர்காலம் கடைசி வரைக்கும் சமாதானமா இருக்கும். நீங்க கஞ்சி தான் சாப்பிடுவீங்க, ஆனா சமாதானமா இருப்பீங்க. ஆனா தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஊர்ல இருக்கிறது எல்லா தட்டுல கொண்டு வந்து வச்சாலும் உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கவே இருக்காது. தேவ திட்டத்துக்கு அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நிர்ணயிச்சு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க திட்டத்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. அதே நேரத்தில் உங்க திட்டங்களை தேவனுடைய திட்டத்துக்கு நேராக ஒப்பு கொடுப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2 பாதை இருக்கு. எந்த பாதையை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? இந்த பாதை கொஞ்சம் கடினமானதுப்பா, இந்த பாதையில வந்தா ஜெபம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், கொஞ்சம் கடினமா இருக்கு, நம்ம கொஞ்சம் எளிதான பாதையில போய்க்கலாம் அப்படின்னு வச்சீங்கன்னா ஆரம்பத்துல நல்லா இருக்கும்.
ஆரம்பத்துல அது வயல்வெளியா இருக்கும், ஆனா போக 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 பார்த்தா அந்த பாதைகள் இருளான பாதைகளாக இருக்கும். அந்த பாதைகளில் கரடி இருக்கும், சிங்கம் இருக்கும், இருளா இருக்கும், அக்கினி தளங்கள் எரிந்து கொண்டு இருக்கும். ஆனா இங்க ஆரம்பிக்கப்பட்ட பாதை ஒருவேளை குறுகலாக இருக்கலாம், ஆனா அது கர்த்தர் விசாலமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவா. ஆமென். இப்ப ஊழியக்காரங்க சொல்றது கஷ்டமா இருக்கும். என்னடா இப்படி சொல்றாங்க, இப்படி பேசுறாங்களே அப்படின்றது கஷ்டமா இருக்கும். சபையில மூப்பர்கள் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா பிற்காலத்துல அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனையை எந்த ஒரு மனுஷன் தள்ளாம காது கொடுத்து கேட்கிறானோ அது அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இப்ப சபையில இருக்கிற பெரியவங்க வாலிப பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் அதை கேட்டு நடக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அம்மா அப்பா ஆலோசனை சொல்றாங்க, ஏன்னா தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. சபையில இருக்கிறவங்க எதுக்கு சொல்லணும்? எதுக்கு? வரமா கையை தட்டமா ஆராதிக்கிறோமா, அந்நிய பாஷை பேசிட்டு ஆராதனை பண்ணிட்டு வார்த்தையை கேட்டுட்டு வார்த்தையை பெற்றுக்கொண்டுட்டு காணிக்க போட்டுட்டு போயிடலாம். ஏன்னா சபையில் இருக்கிறவங்க ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்கன்னா உங்களை நேசிக்கிறாங்க, உங்களுக்காக உண்மையா ஜெபம் பண்றாங்கன்றது அடையாளம். அதனாலதான் ஆலோசனை தராங்க. அல்லேலூயா. இப்ப சர்மிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறேன்னா சும்மா சர்மிக்கு ஆலோசனை கொடுக்கறது இல்லை, அவளுக்காக ஜெபிக்கிறேன் அதனால ஆலோசனை கொடுக்கிறேன், அவளுக்காக நான் பிரயாசப்படுகிறேன் அதனால நடத்தணுன்றக்காக சில காரியங்கள் என்ன பண்றோம். இப்ப அவளுக்காக நான் ஜெபம் பண்ணலன்னா அவளை நான் கண்டுக்க போறதே இல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்லும் பொழுது அதுக்கு நம்ம தலை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட மூப்பர்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள், அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்கள் நம்மளுக்கு கொடுத்ததுன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்கன்னா அதுக்காக நம்ம சந்தோஷப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல முதிர்ந்து வைந்த பிறகு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது போயிடும். ஆனா பிற்காலத்துல அது நமக்கு பெரிய பலவீனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நீங்க பார்க்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும், தேவனுடைய எதிர்காலத்தை நீங்க நிதானித்து ஆராய்ந்து அவருடைய பாதையில நடக்கணும்னு சொன்னா இந்த 4 காரியங்களை நீங்க மறந்துடாதீங்க. ஒண்ணு, தேவ ஞானம் இருக்க விளங்க வேண்டும், தேவ சித்தம் இருக்கணும். அடுத்து தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய மெய் ஞானத்துக்குள்ளாக நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கிற இடத்துல நம்ம அப்படியே நம்ம எழுந்து நிற்போம். கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவர், உம்முடைய தெய்வீக ஞானத்தினால அதை விளங்க பண்ணுவீராக, உம்முடைய நாமத்தினால் அதை விளங்க பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தினால் அதை விளங்க பண்ணுவீராக. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ராஜா, அது எங்களுக்கு மேன்மையாய் இருக்கட்டும். எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கத்த நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவர். உங்களுக்கு வச்சிருக்கிற எதிர்காலம் எல்லாம் நன்மைக்கு எதுவானது, அது தீமைக்கானது அல்ல. ஒருவேளை உங்க எதிர்காலம் அல்லது உங்களுடைய பிரசன்ட் லைஃப் நீங்க பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில தீமை தான் அப்படின்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல நின்று ஆராய்ந்து அறிந்து உங்க பாதைகளை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆராய்ந்து பாருங்க, எதை விளக்கணும், எதை சேர்த்து கொள்ளணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்றத உணர்ந்து நீங்க செயல்படுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் அழகாய் சீரமைக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.